வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா OnePlus 7 வந்து புதுசாக லான்ச் பண்ணும்போது இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீச்சர்ஸோட இது வரைக்கும் எந்த OnePlus ஃபோனும் இல்லாத மாதிரி ஒரு யூனிக் ஃபீச்சரோட வரப்போகுது. இந்த ஃபோனோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் பின்ன எவ்வளோ ரேட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கூட தெரிய வரும். கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. OnePlus 60 வந்து ஒரு பெரிய இது பண்ணிச்சு. அதை தொடர்ந்து OnePlus 7 வரப்போகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் நாட்சு கிடையாது, கேமரா ஃப்ரண்ட்டில் கிடையாது அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க. நாட்ச்லெஸ் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ டிஸ்பிளே. அப்படின்ற போது எப்படி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கேமரா. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைனா ஃபோன்ஸில் ஸ்லைடிங் கேமரான்னு இருக்கும். டப்புன்னு மேலே கேமரா வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் போய் திரும்ப லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஸ்லைடிங் கேமரா வந்து கொண்டு வர போகிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா இது முன்னாடி விவோவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனில் ஸ்லைடிங் கேமரா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா OnePlusல இப்போது ஸ்லைடிங் கேமரா அந்த ஃபீச்சரில் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 855 போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓல்டு ஃபோன்ஸ் மாதிரி இருந்தாலும் பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மாடலில் ஒரு யூனிக்காக இருக்கணும். போகிற ஃபோன்ஸ் எல்லாமே நாச்சு, இந்த வாட்டர் ட்ராப்பு அந்த மாதிரி மாடல்ஸில் வரும்போது நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு யூனிக் ஃபீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus இதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் எல்லா ஃபோன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தனித்தனமாக தெரியும், தனியாகவும் தெரியும். இது ஒரு குட் மெக்கானிசம். அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா செட் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது டேரெக்டாக ஓப்பன் ஆகிக்கும். பின்ன ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் 5Gயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5Gயில் வரதுனால பார்த்திங்கன்னா அது ரேட் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். OnePlus 60 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 என்னமோ வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு OnePlus 7 45 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா வாப் சார்ஜர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் OS இருக்குது. OnePlusனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு தனி குவாலிட்டி இருக்கும். பின்ன அதோட ஃபீச்சர்ஸு ஒரு யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து அந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதை உருவாக்கும். ஸோ அந்த இதனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஹை எண்ட் மொபைலாக இருந்தாலும் ஹை ரேட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு OnePlus வாங்குறதுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ரேட்டு கொடுக்குறதுக்கான குவாலிட்டி அந்த மொபைலில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீச்சர்னால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க மோட்டர் பார்த்தீங்களா, இந்த சில்வர் மோட்டர். இந்த மோட்டர்னால தான் வந்து அந்த ஸ்லைடிங் கேமரா ஓப்பன் ஆகிட்டு லாக் ஆகிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது விவோவில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ OnePlus வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வயலட்டில் வரும், பின்ன ப்ளூவில் வரும், பின்ன பிளாக்ல வரும், 3 கலர்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவில் வரதுனால ஒரு யூனிக் அட்ராக்ஷனால் அப்படியே க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கவர மாதிரி வரும். ஸோ அதனால் இது ஹையஸ்ட்டு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கவுண்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் OS அவங்களோட OnePlusல வந்து கொண்டு வந்து ஆக்சிஜன் OSன்ற ஒரு OS வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து யூஸிங் ஈஸி அசஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட லீக்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக சில விஷயங்கள் எதுவுமே வரல. மேபி வந்து இது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். OnePlus 60 37 999 வருது. அப்போ OnePlus 7 வந்து கண்டிப்பாக 40,000 ரீச் பண்ணும். OnePlus 7 வந்து வந்தால் வாங்குவீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.